அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஓர் பயான் நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் மறுமை நாள் வரை அவர்களை பின்பற்றும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அன்பான சொந்தங்களே, முஹர்ரம் மாதம் வந்தவுடன் ஒவ்வொரு முஸ்லீமுடைய மனதில் ஒரு கேள்வி வருது. ஆஷூரா நாள் ஏன் இவ்வளவு சிறப்பானது? ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாளில் நோன்பு நோட்டுறாங்க? ஏன் இந்த நாளில் நோன்பு நோற்பதற்கு ஒரு வருடத்துடைய சிறிய பாவங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் என்ற நற்செய்தி கூறினாங்க? இந்த கேள்விகளுக்கான பதிலை அறிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நடந்த ஒரு உண்மை வரலாற்றை பார்க்கணும். அந்த காலத்தில் எகிப்து நாட்டை ஆண்ட ஃபிரௌன் என்ற கொடுங்கோல அரசன் ஆட்சி செய்தான். அவன் ஒரு அரசன் மட்டும் இல்லை, அவர் ஒரு மக்களை அடிமைப்படுத்தினான், அநீதி செஞ்சான். தன்னையே இறைவன் என்று கூறும் அளவுக்கு அகந்தை கொண்டவன். குறிப்பாக பனு இஸ்ராயேல் மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். அவங்கள கடினமான வேலைகளில் ஈடுபடுத்தினான். அவங்களோட சுதந்திரத்தை பறித்தான். அவங்களுடைய வாழ்க்கையை நரகமாக மாற்றினான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தனது தூதராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. அல்லாஹ் அவங்களிடம் கட்டளையிட்டான், ஃபிரௌனிடம் சென்று அவனை உண்மை பக்கம் அலை, அவன் எல்லை மீறிவிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஃபிரௌன்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஒரே ஒரு செய்தியை தான் கூறினாங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, பனு இஸ்ராயேல் மக்களை விடுதலை செய் அப்படின்னு. ஆனால் ஃபிரௌன் அகந்தையானவன். அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நம்பவில்லை. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கைகளில் பல அத்தாட்சிகளை வெளிப்படுத்தினான். கைத்தடி பாம்பாக மாறிச்சு, கை ஒளி வீசியச்சு, பல அடையாளங்கள் காட்டப்பட்டன. ஆனால் ஃபிரௌனுடைய இதயம் மாறவே இல்லை. ஒரு நாள் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கட்டளை இட்டான். இரவு நேரத்தில் என் அடியாளர்களை அழைத்து கொண்டு எகிப்தை விட்டு புறப்படு அப்படின்னு. அவங்க இரவோடு இரவாக புறப்பட்டாங்க. பனு இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்தொடர்ந்தாங்க. காலை விழுந்ததும் ஃபிரௌனுக்கு செய்தி கிடைச்சிச்சு. அவன் கோபத்தில் கொதித்தான். உடனே தனது படைகளை அழைத்தான். அவங்கள விடக்கூடாது, பிடியுங்கள் என்று உத்தரவிட்டான். ஆயிரக்கணக்கான வீரர்கள் பனு இஸ்ராயேலை துரத்து கொண்டிருந்தாங்க. முன்னால் செங்கடல், பின்னால் ஃபிரௌனுடைய படை. பனு இஸ்ராயேல் மக்கள் பயந்தாங்க. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இப்போது நம்மை பிடித்து விடுவார்கள் என்று கூறினாங்க. ஆனால் ஒரு நபியுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அமைதியாக இருந்தாங்க. ஒருபோதும் இல்லை, நிச்சயமாக என்னுடன் என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். என்ன ஒரு அற்புதமான ஈமான்! முன்னால் கடல், பின்னால் எதிரி. எந்த மனிதனுக்கும் வழி தெரியவில்லை, ஆனால் அல்லாஹ்வுக்கு வழி தெரியாது, எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி அறிவித்தான், உன்னுடைய கைத்தடியால் கடலை அடி, உன்னுடைய கைத்தடியால் கடலை அடி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாங்க. அவங்க கைத்தடியால் கடலை அடித்தாங்க. சுபஹானல்லாஹ், ஒரே கணத்தில் கடல் பிளந்தது. குர்ஆன் கூறுகிறது, ஒவ்வொரு பகுதியும் பெரிய மலையைப் போல ஆனது. ஆனால் கடலின் நடுவே உலர்ந்த பாறை உருவானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனு இஸ்ராயேல் மக்களும் அந்த பாதையில் பாதுகாப்பாக கடந்தாங்க. இதை கண்ட ஃபிரௌன் அகந்தையில் மூழ்கினா. அவனும் தனது படையுடன் கடலுக்குள் இறங்கினா. அவங்க நடுவில் வந்தபோது அல்லாஹ் கட்டளையிட்டான், கடல் மீண்டும் ஒன்று சேர்ந்துச்சு. ஃபிரௌனோ அவனது படைகளோ மூழ்கி அழிந்தாங்க. மரண நேரத்தில் ஃபிரௌன் இஸ்ராயேலின் மக்களை நம்பிய இறைவனை நானும் நம்புகிறேன் என்று கூறினான். ஆனால்
அது மிகவும் தாமதமாகி விட்டுருச்சு. மரணத்தை நேரில் பார்த்த பிறகான ஈமான் ஏற்பட்டுச்சு. அன்பானவர்களே, இதுதான் ஆஷுரா நாளில் நடந்த மகத்தான நிகழ்வு. அல்லாஹ் தனது நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றிய முஃமின்களையும் காப்பாற்றினான். அதே நாளில்தான் ஃபிரௌனுடைய அகந்தையும் முடிவுக்கு வந்துச்சு. பல நூற்றாண்டுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க. அப்போது யூதர்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்பதை பார்த்தாங்க. அவங்க கூறினாங்க, இந்த நாளில் தான் அல்லாஹ் மூசா அலைஹி வஸல்லம் அவங்கள காப்பாற்றினா, அதற்கு நன்றி செலுத்த தான் நாங்கள் நோன்பு நோக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, மூசா அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை விட நாங்கள் தான் அவங்களுக்கு உரிமையுடையவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு அந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு நோட்டுறாங்க. முஸ்லீம்களுக்கு நோன்பு நோக்குமாறு ஊக்குவித்தாங்க. மேலும் யூதர்களிடமிருந்து வேறுபடுவதற்காக 9ஆம் நாளையும் சேர்த்து நோன்பு நோக்க விரும்பியதாக கூறினாங்க. எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அல்லாஹ்வை நம்பணும். அகந்தையுடைய முடிவு அழிவு தான். பொறுமையும் ஈமானும் இருந்தால் அல்லாஹ் எதிர்பாராத இடத்துல உதவி செய்வான். அல்லாஹ்வின் கட்டளை வந்தால் கடல் கூட பிழைக்கும். ஆஷுரா நாளுங்கிறது நன்றி செலுத்தும் நாள். அதனால் இந்த நாளில் நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். யா அல்லாஹ், மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வழங்கிய உறுதியையும் தவக்கலையும் எங்களுக்கும் வழங்குவாயாக. சோதனை நேரங்களில் உன்னை மட்டும் நம்பும் இதயத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. ஆஷுரா நோன்பை நோக்கும் பாக்கியத்தை வழங்குவாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உங்கள் நேர்வழியில் நிலைநிறுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை மற்றவர்களுக்கு பகிரணுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேறு ஒரு அழகிய பயானுடன் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.